ஹலோ வியூவர்ஸ், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் பேபி கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. இந்த பேபி கார்ன் உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் சோள பிஞ்சு அதை வாங்கி பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் நீளமாக வாயில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த கொதிக்கிறதுலே அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் போட்டால் அந்த கொஞ்சம் நல்லது, அந்த கலருமே நமக்கு கிடைக்கும், அந்த ஒரு நல்ல எல்லோஸ் கிடச்சிரும். அதனால் நான் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது வெந்துடும். வெந்தோடனே எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், தனி மிளகாப்பொடி, உப்பு, தனி கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுவிட்டு தனி மிளகாப்பொடி, உப்பு போட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க. பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. எனக்கு இஞ்சி பூண்டு ரெடிமேடு பேஸ்ட் இருக்கனால நான் அதையே போடுறேன். இல்லைன்னா நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, தேவைப்படலைன்னா அப்படியே சரி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை காய விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் இதை பொரித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. நல்லா எண்ணெய் காய விட்டு ஒன்றோட ஒன்றா ஒட்ட விடாமல் நல்லா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியான பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிருங்க. 2-3 டைம் போட்டு எடுத்திங்கன்னா முடிஞ்சிடும். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் டைம்லாம் இப்போ ஸ்கூலில் வந்துருக்கேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு டெய்லி நம்ம பிஸ்கட் அது இது கொடுக்காம இந்த மாதிரி ஈஸியாக நைட்டே கூட நீங்கள் இதெல்லாம் பெசரி வச்சுட்டிங்கன்னா காலையில் கடகடன்னு ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பேபி கார்ன் ஃப்ரை. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, பாய்ங்க. இதை தொட்டுக்கு எதுவுமே வேணாம். இதில் உப்பு உரப்பு எல்லாமே இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு சாஸோ இல்லை ஒரு புதினா இது டீப் பண்ணி சாப்பிட்லாங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். ஈஸியாக சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். எடுத்து சாப்பிட கொண்டு போக எதுக்குமே. ஓகேங்க, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.